ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்தி வந்து நாளைக்கு காலையில் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. அப்பாய்க்கு உடம்பு சரியாதனால நாங்கள் அவ்வளோவா வரதே இல்லை. அம்மா மட்டும் வந்துட்டு போனாங்க. அப்புறம் சித்தி வந்து நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லவும் இன்றைக்கி சாயங்காலம் வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தோம். வந்தோடனே எல்லாம் சித்தி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா ரஞ்சிதம்மா தான் பேக் பண்ணணுமா, அதனால் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ ரஞ்சிதம்மா வந்து பேக் பண்ண போகிறாங்க. நைட்டுக்கு வந்து விசாகனுக்கு வந்து சாதனை வந்து இட்லி ஊட்டிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்குன்னு போட்டா, ஆனால் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி ஆத்தி 2 வாய் சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஃபைனல் நீ தானே இட்லி மாவு வந்து நான் வீட்டிலே ஆட்டி கொண்டு வந்துட்டேன். இட்லி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. சித்தப்பாவுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி, இன்னொரு இட்லி வேகுது. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் நத்தை கிரேவி. நத்தை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதனால் இப்போ அம்மா வந்து செய்யணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நத்தை கிரேவி. நத்தை கிரேவி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நத்தை கிரேவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னென்ன பார்சல் வரணுமோ எல்லாம் வரிசையாக இருக்குது. இப்போ வந்து ரஞ்சிதம்மா வந்து பேக் பண்ண போகிறாங்க. சாரை வந்து அவந்திகாவுக்கு இட்லி கொடுக்குற மாதிரி அவள் சாப்பிட போகிறா அப்படி சொல்லிட்டாங்க. சாரை வந்து இப்போ அவந்திகாவுக்கு வந்து இட்லி விட்டுட்ருக்கா. ஒரு 30 கிரேட் பண்ணிட்டேன். அவந்திகா இங்கே வா, இங்கே போகிறவா சாப்பிட்டுட்டு போவா. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து மழை. நாங்கள் ஒரு 5 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். கிளம்புனதுலேருந்து சரியாந்திர மழை, மழை, ரொம்ப மழை. அதனால் கரண்ட்டெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. மணி வந்து 10 ஆச்சு. கரண்ட்டு வந்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னு சானா சொல்லுவா, கேட்கலாம். சானா சொல்லியா என்ன கதைன்னு. வீட்டுக்குள்ளே நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்போ வரும்போது நான் சுவிட்சை எல்லாத்தையும் போட்டேன். கரண்ட் வந்து இல்லை. அப்போ வந்து வெளியில் சுற்றியும் கூட பார்க்கல. ஏன் அந்த நேரத்தில் வீட்டில் லைட் எரியலன்றதில்ல. ஒரு வேளை நான் மாற்றி எதுவும் சுவிட்சை போட்டுட்டு அந்த சுவிட்சை திரும்பி நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எந்த சுவிட்சுமே வீட்டில் போட வேலை. நான் ஒட்டு மொத்தமாக கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லைட்டு சுவிட்செல்லாம் போடாமே வெயிட் பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து மெயின்லாம் எதுவும் ஆஃப் பண்ணியிருக்கா என்னன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனாங்களா. அப்புறம் வந்து என்னடா டிவியில் வந்து இந்த லைட்டு வந்து எரிஞ்சிச்சு, இது என்ன டிவியில் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட் சுவிட்சை போட்டு பார்த்தா எல்லா சுவிட்சுமே ஆஃப் ஆகிருக்கான். ஆனால் இந்த வாட்ச் வந்து கரண்ட்டில் தான் ஓடுது. நாங்கள் இதில் மணி என்னன்னு பார்க்குறோம், ஆனால் கரண்ட் இருக்கா நாங்கள் பார்க்கவே ஆஃப் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். போட்டு தான் இது இருந்துச்சு, ஆனால் அதில் லைட் எரியுது, அதை நாங்கள் கவனிக்கல. பாருங்க எல்லாம் எப்படி இதில் எல்லாம் ஆளாளுக்கு கை லைட்டை வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கோம். வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சாதம்லாம் பசங்க அது சாப்பிடியா வேணாம்மா கொடு. மாமா வந்து எண்ணெய் இந்த மாதிரிலாம் வந்து அழகாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. சித்திக்கு வந்து அதிர்சம் ரொம்ப பிடிக்கும், அதனால சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். காலையில் 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க. நீங்களே பாருங்களேன், நான் கேமரா திரும்பும்போது இங்கிட்டு சித்தி அதிர்ஷ்டத்தை வாயில் வைக்கிறாங்க, இங்கிட்டு சாதனா இட்லியை வாயில் வைக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது? நீ எதுவுமே வாயில் வைக்கலையாம்மா? இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து எதாவது காராச்சா நம்ம கை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு டிவி வர ஓடிச்சு. அப்போ நான் சொன்னேன், டிவி போட்டேன்னா உனக்கு வேலையாகாதமாம்மா, ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். சின்சியராக பார்த்தாரு. இப்போ வீடியோ எடுக்கணும், டிவி ஆஃப் பண்ணிட்டான். இவ்வளோ நேரம் ஏதோ தின்னாரு, ஆனால் திங்கலன்னு சொல்கிறாரு. நான் வந்து இதுக்கு முன்னாடி தீனி சாப்பிட்டாரு, இப்போ நான் வந்து வெறும் இட்லி தான் சாப்பிட்றேன். இப்போ அடுத்து இட்லி சாப்பிட்ணும். வெளில வந்து இங்கெல்லாம் அவ்வளோ மழையாக இருந்தது. இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. முஸ்தபா வந்து கார் 2 வீலர்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மழை இருக்கும்போது இருந்தால் செம்மையான்னு சொன்னால் எல்லா சைடுமே ரொம்ப மழை தண்ணி. படியெல்லாம் ஒரே வலுக்குது. எல்லாம் பார்த்து பயந்துட்டு எங்கேயுமே போகாமல் படுத்துட்டோம். சரி இருட்டிலே வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கரண்ட் வந்தும் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தாது.
அது என்னாச்சு விசாரணை? அப்படியே நம்ம வீடியோ எடுக்கணும், அவன் வீடியோ சைடாக திரும்ப மாட்டான். என்னயா பேசுறாரு? நித்திக் படி கீழே இருந்து எடுக்கிற மாதிரி ஏரியா. நல்லா உட்காரு விசாகன், சமணம் போட்டு உட்காருங்க. அவனுக்கு நவரு சாமி, சமணம் போட்டு உட்காரு சாமி. ஒவ்வொரு இதுக்கும் மாமா வந்து கிலோ கணக்கில் உடனே இடம் மிஷின் வச்சு சித்தியும் மாமாவும் அளந்து வைக்கிறாங்க. கடைசியாக எவ்வளோ அப்படி என்னன்னு பார்த்துக்கலான்ட்டு. இது வந்து எல்லாம் ஸ்நாக்ஸ், வாழைக்காய், எங்கள் வீட்டிலே ரஞ்சிதா அம்மாவை தவிர யாரும் இவ்வளோ பர்ஃபெக்டாக அடுக்கவே முடியாது. ஆமாம், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேக் பண்ணும் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கிலோ கணக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் வாங்க எந்த பொருளுமே இல்லை. சித்தி ஒரு சூட்கேஸ் ரொம்பும்போது சொன்னாங்க, ஒரு சூட்கேஸ் ரொம்பிச்சு அவ்வளோதாம்மா, வேறு பொருள் இல்லைன்னாங்க. ஆனால் 1 ரொம்பி 2 முடிஞ்சு அங்கே கீழே 1 வச்சு இதுவும் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த கவரில் இருக்கா ஸ்நாக்ஸு? இன்னும் அடுத்து கார்த்திகை மாமாவோட அங்கே இன்னும் இருக்குது. அவள் பாருங்கள், ஆனால் பொருளே இல்லைன்னாங்க. ஆனால் 3 இதுக்கும் கிலோ சேர்ந்துருச்சு. இதை இது பண்ணு. இன்னும் அம்மா வந்து சரணுக்காக முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இல்லை பொதுவாக சொல்கிறாங்க. போன டைம் சரணுக்கு முறுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டான். அதனால வந்து சரணை வந்து போன ட்ரிப்பு முறுக்கு சுட்டு கொடுத்தேன். அவங்க ஃப்ரெண்டுங்க ரூமில் எல்லாம் தங்கியிருக்காங்களோ, அவங்க சாப்பிட்டாங்களாம். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ட்ரிப் வரப்போ அம்மாவை சுட்டு கொடுத்துட்டு சொன்னாங்க. அதே மாதிரி சுட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சுட்டு கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்தோம். இப்போ போன ட்ரிப்பு கரண்ட்டை கொடுத்துட்டு கூட இப்போ வனிதா வந்து எல்லாமே இடம் இப்படிதான் ஏறி போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முறுக்கு எடுத்துட்டாங்க. உடனே வனிதா வந்து அந்த முறுக்கு சூப்பராக இருந்துச்சு, எனக்கா கொஞ்சோன்னு கொடுத்தேன். அதே மாதிரி சரணு வந்து என்னம்மா கொஞ்சம் தான் சுற்றி கொஞ்சம் எடுத்துக்கிச்சு, எனக்கு கொஞ்சம் தான் இருந்தான். அதனால தான் இந்த ட்ரிப்பு 2 கிலோ அரைச்சி மாவு அரைச்சி விடலான்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இங்கே பாருங்க ரொம்ப சீக்கிரம். அதான் இன்னும் ஒரு பேலன்ஸ் கடைசியா, ஏன்னா முதல் நாள்லாம் சுட்டு வைக்க வேணாம், ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சா அப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி வனிதாவுக்கும் நான் சொல்ல முடியும் பிடிக்கும். அதனால தான் வனிதா அவனுக்கு பிடிக்குமா உங்களுக்கு? ஊர்ல இருந்து வந்தும் சித்திக்காக ஒரு தடவை அம்மா முறுக்கு சுட்டாங்க. ஒரு சைடு லக்கேஜ் ஏறிடுச்சு. அதெல்லாம் மாமா பார்த்துட்டு இருக்காரு. சாதனாவுக்கும் வந்து 3 நாளாக வேலை. ஏன்னா நிறைய மசாலாலாம் கேட்டிருந்தாங்க. அதனால் சாதனா வந்துட்டு ஒவ்வொரு மசாலாவும் ரெடி பண்ணி கொடுத்தா, ஊறுகாய், அப்புறம் இடியாப்ப மாவு, முறுக்கு மாவு, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து சாதனா ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், குழம்பு மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, முறுக்கு மாவு, இடியாப்ப மாவு. நான் கரெக்டாக சொல்கிறேன்னாக்கா, சொல்கிறியாக்கா? அதான் கரெக்டாக சொல்கிறது. அதனால் வேணா கமெண்ட் பண்ணுங்க. முறுக்கு சின்னதாக தான் பிடிக்கிறேன், பெருசாக பிடிக்கல. இன்னும் இப்போ பெருசாகிடுச்சு உங்கள்கிட்ட சொல்லும்போது. இது பெருசு, இது சின்னது, இது சின்னது. இது முறுக்கெல்லாம் அது சீரிசு, இது அதை விட சீரிசு. இது உடச்சி காட்டணுமா? பாருங்க, நல்லா இருக்கு முறுக்கு. சானா எடுக்கிறா பாருங்க, சூப்பராக இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. நீ என்ன போட்டேங்கிறது உங்கள்கிட்ட சொல்ல, முறுக்கு எல்லாத்துக்குமே நீங்களும் செய்வீங்க, நல்லா இருக்கும். அது மாதிரி நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க. சரி சொல்லுமா அப்படியே. என்னென்ன 2 கிலோ மாவுக்கு உளுந்து எவ்வளோ சாதம் போட்டேன்? 200 கிராம் தானே போட்டேன்.
200 கிராம் உளுந்து போட்டு 2 கிராம் மாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை போட்டேன். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் போட்டேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் நெய், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. எள்ளு வேணுங்கிறவங்க, ஜீரகம் வேணுங்கிறவங்க, சோம்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓமம் போடுவாங்க, ஓமம் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே புளிய சாதனம் எடுத்து போடுறான். இப்போவே மணி 11 ஆயிடுச்சு, நைட்டு 11 மணி. இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாதான் காலையில் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நைட்டு 12 ஆயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சாச்சு. எத்தனை கிலோ அப்படிங்கிறதையும் பார்த்து எடுத்து வச்சாச்சு. பார்த்து வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, நத்த கிரேவி. அப்புறம் அம்மாச்சி வந்து குழம்புலாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் இருக்கு. நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றோம். இது காலை சாப்பாடா, மதியானம் சாப்பாடா, நைட்டு சாப்பாடான்னு தெரில. இன்னும் அதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் முறுக்கு ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணலான்னு இங்கே எடுத்து வச்சாச்சு. இப்போ நானும் சேர்ந்து சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட வாங்க. நைட்டு 12 மணிக்கு சாப்பிட போகிறோம் எல்லோரும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவணும். பேக் பண்ணிடுச்சு. அப்புறம் பிரியங்கா சாதம் வந்து திருவிச்சு நான் உடச்சி தான் தேங்காய் கொடுத்தேன். பிரியங்கா தூங்கிடுச்சு. நான் சூழ்ந்தேன். சாதனாக்கு வந்து துருனா, அம்மா வந்து முறுக்கெல்லாம் சரணுக்கு வந்து பேக் பண்ண, எல்லாத்துக்கும் பேக் பண்ணாங்க. அதை வந்து வறுத்தாங்க. அதனால் இப்போ எல்லாம் அவ்வளோதான் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் படுக்க போகிறோம். மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆக போகுது. இப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். அதனால் எல்லாம் சீக்கிரம் படுக்கலாம் அப்படின்ட்டு சரி ஒதுக்க வச்சுட்டு இன்னும் பாத்திரம்லாம் கிடக்கு. சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டாச்சு. நாளைக்கு இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு டைம் சரியாக போயிடும். ஆயிடுச்சு. கிளம்பிட்டாங்க சீஸ்தப்பாலாம். அம்மா வந்து எழுந்திரிச்சு டீ போட்டு கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு இப்போ திருப்பி இன்னொரு டைம் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. கரெக்டாக இருந்தால் தான் இருக்குன்னு. அர்ஷிதா வந்து போகும்போதே கிளம்பிட்டா. விசாகன் கூட கொஞ்ச நேரம் படுத்துட்டு கையெல்லாம் நோண்டிட்டு அழுகிறா, ஃபீல் பண்ணுறான். அர்ஷிதா அப்போ இல்லையா அப்படிதான். மீதி ஃப்ரீசருக்குள்ளே தேங்காய்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து மாமா வந்து எடுக்கிறாங்க. இப்போ எடுத்து வச்சா தான் சாயங்காலம் போகிறவங்க கரெக்டாக இருக்கும். நாங்கள் வேறு அங்கேயும் போகலை, இங்கேயே வந்து விட்டுறோம். அதனால் அவங்க அப்படியே போயிடுவாங்க. அவந்திக்கா தூங்குறா. போகும்போது போகிறோம். அப்புறம் நம்ம படிக்கணும்ல, படிப்புக்காக நல்லா போகிறோம். நீ படிச்சு அங்கேயே நான் 6 மாதத்துக்கு வந்து வேலை சொன்னேன். சித்திக்கு வந்து பசுந்தயிர் ரொம்ப பிடிக்கும். அதனால் தயிரை வந்து வீட்டிலே போட்டு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. லக்கேஜ்லாம் ரஞ்சிதம்மாவும் சித்தப்பாவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க 2 பேரும். ஏன்னா 2 பேர் பிடிச்சதும் எடுத்துருவாங்க. நானும் பாதி தூக்கிட்டு போனாங்க. 2 பேர் ஷேர் பண்ணி கீழே தூக்கி போயிட்டாங்க. சித்தப்பா வரோம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கும் லாக் போட்டாச்சு. கிளம்பிட்டாங்க. சித்தப்பா சொல்லிட்டாங்க. கழுத்துக்கு அவந்திகா தான் தூங்கிட்டா. போய் சொல்லு, இங்க பாரு. சீக்கிரமா பிரியங்காவுக்கு மாப்பிள்ளை வந்துச்சுன்னா வந்துருவோமா, சொல்லுமா, உடம்பு பார்த்துக்கணுமா. ஓகே ஓகே, நல்லா படிக்கணும். 6 மாதம் ஓடணும். நான் வந்து நல்லா பசங்க பேசணும். சரண பார்த்துக்கோ. கேட்டேன்னு சொல்றேன். சரி
அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வரும் ரிமோட்டுக்கு அப்படி சரியா பாய் ஸ்ரீ பார்த்து போங்க சரியா சரி ஸ்ரீ பாய் சொல்லு மதிகா பாய் புள்ளதான் தூக்க கலக்கத்துல காலைல எழுந்துச்சு குளிச்சுட்டு தூங்கிட்டா அஷிதா அழக்கூடாது சரியா போயிடும் போனோன்னே சரி பார்த்து போ கீழே கார் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் போங்க கீழே போக போகிறேன் சொன்னா பெரிய காராக சொன்னாங்க ஏன்னா லக்கேஜ்லாம் இத்தனை இருக்குது அப்படின்ட்டுனால போன டைம்லாம் 2 ஆட்டோ அப்போ நூற்றம்பதுப்பா உள்ள ஒரு பேக் இருக்குது மறந்துடாதீங்க அவந்திகா பாய் சாமி பார்த்து போ பாய் அர்ஷிதாக்கு தான் இன்னும் அழுகு நிற்கல எங்கள் அம்மாவும் அழுகுறாங்க சித்தி கூட எத்தனால அம்மா இருந்துட்டாங்களா அதனால கால் வச்சுக்கோங்க கிளம்பிட்டாங்க இந்த தடவை வந்து அம்மா தான் வந்து சித்தி கூட ரொம்ப இது பண்ணாங்க நாங்களும் அவ்வளோ ஊருக்கு வந்து போயிட்டோமா அதனால் அம்மாவுக்கு வந்து சித்தி வந்து திருப்பி போயிட்டு நாங்கள் வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இருந்துக்கோங்க நாங்கள் ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அங்கே லேட் ஆகும் அப்படின்ட்டு அதனால் இந்த தடவை நாங்கள் யாருமே போகலை இல்லைன்னா அம்மா சித்தி அம்மா ரஞ்சிதாம்மா எப்போதும் போவாங்க இந்த தடவை வந்து யாருமே போகலை இப்போ நாங்களும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அடுத்த சித்தி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம் கார் வளைஞ்சிச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்